இன்றைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை கைவிடாத வார்த்தை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம பார்ப்பதற்கென்றே புதிய நாளை தேவன் நம்மளுக்கு தருகிறார். இன்றைக்கும் ஒரு புதிய நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நம்முடைய மனதின் நிலை ரொம்ப முக்கியம். நம்முடைய மன மகிழ்ச்சி முகத்திற்கு மலர்ச்சியாக இருக்கும், முகத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே நம்முடைய மன துக்கம் நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய சக்தியை முறித்து போடும். உங்கள் மனதை எந்த நிலைமையில் இருக்குதோ அது உங்களை உருவாக்குதா இல்லை உங்களை உடைக்குதா அப்படின்றத தீர்மானிக்கும். நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய பலவீனங்கள், வியாதி எல்லாமே நம்மளை சுற்றி ஒரு பெரிய சவாலாக, சேலஞ்சாக இருக்கலாம். ஆனால் அவைகள் நடுவில் நம்முடைய மனது மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஸோ நம்முடைய நிலைமை எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மனதின் நிலைமை மகிழ்ச்சி என்ற நிலையில் இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு பலனும் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாயிருக்கிறது. மாறாக மனதில் துக்கம் இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு என்னதான் பலன் இருந்தாலும் எல்லா பலனையும் உடைத்து விடும், எல்லா பலனையும் முறித்து விடும். கண்டென்ட் ஆஃப் ஹார்ட் பிரிங்ஸ் கவுண்டனன்ஸ் டு யுவர் ஃபேஸ். உங்களுக்கும் எனக்கும் பலனே எதுனா நம்முடைய மனது தான். வெளிப்பிரகாரமாக எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் மனதில் எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார், அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், அதெல்லாம் நினைத்து நன்றி சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு பலனை தருகிறது. அந்த பலத்தினால் நம்ம எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். அதுதான் நம்மளுக்கு மலர்ச்சியை தருகிறது, அதுதான் நம்மளுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியினால் நிறைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியாக, பலனாக இருக்கும். இன்றைக்கும் ஒருவேளை பெரிய சவால்கள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலுமே உங்களுடைய மனதின் நிலை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மனதில் ஆண்டவர் வேலை செய்யணும். அந்த மனதில் மகிழ்ச்சி தங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பலனையும் ஆசீர்வாதையும் வெற்றியும் தந்து உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு மனமகிழ்ச்சியாக முகமலர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.